நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உள்ளாட்சி மக்களே சாட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பவர் தென்காசி மாவட்டம் சுரண்டை நகராட்சி தலைவராக திருமிகு பி வள்ளிமுருகன் அவர்கள் செய்து வரக்கூடிய மக்கள் நல பணிகளை பதிவு செய்ய இருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்தித்து நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த சுரண்டை நகராட்சி எத்தனை வார்டுகளை கொண்டது, எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இவங்களுடைய தொழில் என்னவாக இருக்கிறது, சொல்லுங்க சார். சுரண்டை நகராட்சி 27 வார்டுகளை கொண்டது. இங்கே ஒரு 50,000 மக்கள் தொகை இருக்கிறார்கள். தொழில் எடுத்துக்கிட்டோம்னா விவசாயம் சார்ந்த தொழில் அதிகமாக உள்ளது. அடுத்தபடியாக பெண்கள் குடிசை தொழிலாக பீடி சுற்றும் தொழிலை செய்து வருகின்றனர். தொழில் வளர்ச்சியிலும் வணிக தொழில்கள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது சுரண்டையை பொறுத்தளவு. சார், குறிப்பாக கடந்த 2021 தான் இது பேரூராட்சியாக இருந்து நகராட்சியாக தரம் உயர்த்ததான் நாங்கள் கேள்விப்பட்டோம். முதல் நகர்மன்ற தலைவரும் நீங்கள் தான். வாழ்த்துக்கள் சார். அதுக்கு நன்றிங்க சார், ரொம்ப சந்தோஷம். இது கடந்த முறை பேரூராட்சியாக 18 வார்டுகளாக இருந்தது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க 2021க்கு பிறகு சுரண்டை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு 27 வார்டுகளாக பிரிக்கப்பட்டது. நகராட்சியா வந்த பிறகு முதல் நகரமன்ற தலைவர் நீங்க தான் அப்படிங்கிற ஒரு பெருமையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா சார். அது மக்களுடைய ஒத்தாசை தான், உழைப்பு, அந்த வெற்றி தான் எங்களுக்கு முதல் நகர்மன்ற தலைவராக உருவாக்கியது. மக்களோட ஆதரவோட கிடைச்சு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமா சார். பொதுவா பொதுமக்களின் ஒரு அடிப்படை தேவை அப்படின்னா குடிநீர். அந்த குடிநீர் தேவையை சுரண்டை நகராட்சி மக்களுக்கு பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் என்ன? வார்டுகள் தோறும் சின்டெக்ஸ் டேங்க் அமைச்சு போர் மூலமாக அந்த வீடுகளுக்கு ஃபுல்லாக தண்ணீர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிணறுகள் தோண்டப்பட்டு அந்தந்த பகுதி ஓச்சி மூலமாக சப்ளை செய்து கொண்டிருக்கின்றோம். இது போக இப்போ வந்த நிதியிலிருந்து, மாநில குழு நிதியிலிருந்து 2 கிணறுகள் வெட்டப்பட்டு வருகின்றன. அதுபோக சுரண்டை நகராட்சிக்கு தனி குடிநீர் திட்டமாக தமிழக முதல்வர்களும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஒரு தனி குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது ஏன் தேவைங்க சார்? ஏற்கனவே தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் போல இருக்குல்ல. ஏற்கனவே பேரூராட்சியாக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் லிட்டர் தண்ணீர் நமக்கு டோட் மூலமாக வந்து கொண்டிருக்கு, தாமிரபரணி குடிநீர். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அது போக சில காரணங்களாக 10 லட்சம் லிட்டர் தண்ணி தான் நமக்கு கிடைக்கி. இதையெல்லாம் வலியுறுத்தி அடிப்படையாக கொண்டு தனி குடிநீர் திட்டம் அமைத்தோம் என்றால் சுரண்டை நகராட்சிக்கு போதுமான குடிநீர் வசதி கிடைத்துவிடும். இதையே தான் தென்காசி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்றத்திலையும் பேசியிருக்காருல்ல. ஆமாம், இதை ஏற்கனவே தமிழக முதல்வர்களோட 10 கோரிக்கையிலையும் ஒரு கோரிக்கையாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்காங்க. அது விரைவில் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கும். சுரண்டை நகராட்சியில் சாலை அமைக்கும் பணிகள் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு? எந்தெந்த வார்டில் எந்த அளவுக்கு நீங்கள் சாலையை மேம்படுத்தி போட்டிருக்கீங்க? இப்போது சிமெண்ட் சாலைகள் அனைத்து வார்டுகளுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது மாநில குழு நிதியிலிருந்து பெறப்பட்ட நிதியில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு மேற்பட்ட ரோடுகளை எல்லாம் சீரமைச்சு 20 வருஷம் பழமையான ரோடுகளை எல்லாம் சீரமைச்சிருக்கோம். குறிப்பாக சொல்ல போனோம்னா சிவகர்நாதபுரம், ஆனைகுளம், அப்புறம் வரகுநாதபுரம், அண்ணாநகர், கீழச்சுரண்டை, பங்களாச்சுரண்டை அனைத்து வார்டுகள்லையுமே ஒரு புதிய சிமெண்ட் சாலைகளை அமைத்திருக்கோம். தார் சாலைகள் எந்த அளவுக்கு மேம்படுத்தி போட்டிருக்கீங்க? இப்போ தார் சாலைகள் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னா, கிராமங்களை இணைக்கும் மாதிரி உள்ள சாலைகள், ஆனைகுளம் டு கீழச்சுரண்டை வர பகுதியில் உள்ள அனைத்து ரோடுகளையுமே புதிய தார் சாலைகளை அமைத்திருக்கோம். அதுவுமே நாங்கள் மாநில குழு நிதியிலிருந்து நமக்கு இப்போ அந்த நிதியை பெற்று சுற்றியுள்ள சுரண்டை நகரை சுற்றியுள்ள அனைத்து ரோடுகளையும் இணைக்கும் விதமாக அந்த தார் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. சார், குறிப்பாக பாராளுமன்ற நிதியிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் சுரண்டை நகராட்சிக்கு நீங்கள் கேட்டு வாங்கி செஞ்ச பணிகள் என்ன சார்? பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ராணிக்குமார் அவர்கள் நிதியிலிருந்து கிட்டத்தட்ட ஹைமாஸ் லைட் ஒரு 5 லைட்டுக்கு மேலே இங்கே கொடுத்துருக்காங்க. அதுபோக ஒரு நூலக கட்டிடத்துக்கு அவங்க நிதியிலிருந்து ஒரு 22 லட்சம் ரூபாய்க்கு ஒதுக்கியிருக்காங்க. நூலகத்துக்காண்டி. ஆமாம். அது போக நாங்கள் இப்போவும், ஏன்னா சுரண்டை நகராட்சி
பரப்பு விரிந்தது. அதனால கூடுதலாக விளக்குகளும் ஆ ஹைமாஸ் லைட்டுகளும். இப்போ இந்த ஹைமாஸ் லைட் எங்கெங்கெல்லாம் பொருத்திருக்கீங்க, இன்னும் எங்கெங்கெல்லாம் பொருத்தணுன்ற தேவை ஏற்பட்டிருக்கு? இப்போதைக்கு பொருத்தின இடம்னு பார்த்தோம்னா ஜங்ஷன் ஃபுல்லாக நாங்கள் மெயின் ஏரியாக்களில் பொருத்தியிருக்கோம். சொல்லப்போனால் பங்களா சுரண்டை, கீழே சுரண்டை இந்த பகுதியில் பொறுத்திருக்கோம். அதுபோக சங்கரங்கோயில் ரோட்டில் வந்து இருபுறமும் மின் விளக்கு உள்ள ஸ்ட்ரீட் லைட் அமைச்சு தந்திருக்காங்க. அது போக முக்கியமான பகுதிகளில் 10 லைட்டுகள் ஹைமாஸ் லைட்டு கேட்டிருக்கோம். மேலும் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து என்னென்னலாம் திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க? பழையநாடார் அவர்கள் நிதியிலிருந்து இப்போ எங்களுக்கு வந்து அங்கன்வாடி கட்டிடங்கள் கட்டுவதற்கு சிவகர்நாதபுரத்தில் ஒரு 2 அங்கன்வாடிகளும், ரேஷன் கடை அமைப்பதற்கு பங்களா சுரண்டை, கீழ சுரண்டை பகுதிகளுக்கு தேவை ரேஷன் கடையும் கொடுத்துருக்காங்க அவங்க நிதியிலிருந்து. அதுபோக இன்னும் சிமெண்ட் ரோடுகள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து தாரேன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எம்எல்ஏ நிதியிலிருந்தும் எம்பி நிதியிலிருந்தும் சுரண்டை நகராட்சிக்கு நீங்க உங்களுடைய முயற்சியில் கேட்டு வாங்கியிருக்கீங்க. ஆமா. இந்த தெருவிளக்குகள் அமைக்கிறதுக்காக இன்னும் கூடுதலா நீங்க செஞ்சிருக்கிற பணிகள் என்னங்க சார்? ஏற்கனவே இருந்த சோடியம் விளக்குகளை எல்லாம் மாற்றி கிட்டத்தட்ட எல்இடியாக ஒரு 1300க்கு மேற்பட்ட லைட்டுகளை வந்து சுரண்டை நகராட்சி மாட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் லைட்டு எரியலண்டு வாட்ஸ்அப்லேயோ ஃபோன் மூலமோ தகவல் சொன்னால் நகராட்சி ஊழியர்கள் உடனே சென்று அதை சரி செய்வதற்கு ஏற்பாடுகளை எல்லாம் வசதியோடு செய்து வைத்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் இனி வரும் காலங்களில் வெளிப்பகுதியில் உள்ள அனைத்து பகுதியிலும் மின் விளக்குகள் அமைப்பதற்கு பொது நிதியிலிருந்து மனு கொடுத்துரும். குறிப்பாக சுகாதாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சுரண்டை நகராட்சியை தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஒரு நகரமன்ற தலைவராக நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க? சுரண்டை நகராட்சியை பொறுத்தளவு தூய்மை பணியாளர்கள் முயற்சியால் சுத்தமான நகராட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறது. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க தூய்மை, ஒரு 80க்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொரு வார்டாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வார்டுக்கும் பேட்டரி வாகனங்கள் மூலமாக குப்பையை தரம் பிரித்து வாங்கி சேகரிக்கும் பணி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட் பகுதியில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட தூய்மை பணியாளர்களை வைத்து அப்புறப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா பகல்ல மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும், டிராபிக் ஆகும். ஓகே. அந்த காரணத்துக்காண்டி ஏன்னா இரவுலே சுத்தம் செய்து விட்டோம்னால் காலையில் நம்ம நகரத்தை பார்ப்பதற்கு தூய்மையாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி காலையில் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட் வராங்க அப்படின்னா கிளீனா இருக்கிறதுக்காண்டி ஒரு சிறப்பாக எங்க சுரண்டை நகராட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஓகே. கழிப்பறைகள் அப்படின்னா எந்தெந்த பகுதிகள் இருக்கு நகராட்சியில? நகராட்சியை பொறுத்தளவு அனைத்து வார்டுகளிலுமே கழிப்பறைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு திறந்த வழியில் மலம் கழிக்காத ஒரு நகராட்சியாக உருவாக்குவதற்கு எல்லா வார்டுகளிலுமே கழிப்பறைகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். ஓகேங்க சார். அடுத்தது அந்த கொசு உற்பத்தி தடுப்பதற்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? கொசு உற்பத்தியை குறைப்பதற்கு, புகை மருந்து அடிப்பதற்கு பேட்டரி வாகனங்கள் மூலம் 27 வார்டுகளிலும் பிரித்து தூய்மை பணியாளர்கள் கொண்டு அதை சிறப்பாக செய்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் மஸ்தூர் பணியாளர்கள் மூலமாக கொசு புழுக்களை உற்பத்தியாகாமல் தடுப்பதற்கு அனைத்து வீடுகளிலும் சென்று பார்ப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். குறிப்பா அங்க ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குங்க சார்? இப்போ சுரண்டை நகராட்சிகள் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு. அதனால இங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால கூடுதலாக தரம் உயர்த்தப்பட்ட சிறப்பு மருத்துவமனையாக அமைந்தால் எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். சார், சுரண்டையில செயல்பட்டு வரும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பத்தி சொல்லுங்க சார். சுரண்டையில வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இப்போ நம்ம சுரண்டையை பொறுத்தவரை மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க. ஒரு அவசர காலத்துல நம்ம தென்காசிக்கோ இல்ல திருநெல்வேலிக்கோ போக வேண்டியிருக்கு. ஒரு எமர்ஜென்சி நேரத்துல அதை மையப்படுத்தி ஒரு தரமுள்ள மருத்துவமனையாக இருந்தால் சுரண்டை மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதை நாங்க தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். ஓகேங்க சார். குறிப்பா இந்த நகராட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய இடங்கள்ல பாலம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அதுல நீங்க எதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கீங்க சார்?
இப்போதைக்கு ஒரு 93 லட்சத்துக்கு பொது நிதியில இருந்து ம். வார்டு 7, 15, 1ல ம். வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சுரண்டை மக்களுக்கு இன்னும் என்னென்னலாம் தேவைகள் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க சார்? சுரண்டை மக்களுக்கு முக்கியமா ம். தாமிரபரணி தனி குடிநீர் திட்டம் ம். ஒண்ணு, அடுத்தாக்குல தெரு விளக்குகள், ம். அப்புறமாக இங்க விவசாய மக்கள் வந்து அதிகமாக விவசாய பொருட்கள் அதிகமாக ம். விளைவிக்கக்கூடிய பகுதி. ம். அதனால காய்கறிகளை பதப்படுத்துவதற்கு ம். குளிர்சாதன கிட்டங்கி ம். ஒண்ணு. அடுத்ததாக சுரண்டையினுடைய மத்தியில வந்து செம்பக கால்வாய் ஓடை ம். இருக்கிறது. இதை வந்து மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. ம். அதற்கு வந்து சிமெண்ட் தளம் அமைத்து ம். தருவதற்கு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். ம். மேலும் சுரண்டை வந்து வளர்ச்சியடைந்த நகராட்சியாக மாறி வருகிறது. ம். பஸ்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. ம். ஒரு டிப்போ பஸ் போக்குவரத்து கழகம் அமைத்தால், ஒரு போக்குவரத்து பணிமனையே வேணும், பணிமனை அமைத்தால் சிறப்பாக இருக்கும். போக்குவரத்துக்கு வசதியா இருக்கும். ஆமா, புறவழிச்சாலைகள் அமைத்தால் ம். பயனுள்ளதாக இருக்கும் சுரண்டை மக்களுக்கு. ஓகேங்க சார். சார், இப்போ நாம் இருக்கிற இந்த இடத்த பத்தி சொல்லுங்க சார். இது சுரண்டையில 18வது வார்டு வரகுணாரம் பகுதி, ம். மெயின் டிரைவ் ரோட்டை இணைக்கும் பகுதி. ம். இது நமக்கு இப்போ நகராட்சி சார்பில் சிமெண்ட் சாலையை புதுப்பிக்கும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட இது அடுத்த பகுதியான உள்ள வார்டுகளை செல்லும் பகுதி, மெயின் பகுதி. ஓகே, இந்த ஏரியாவில் எவ்வளோ மக்கள் இருப்பாங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 2,000-3,000 மக்கள் குறையாம இருப்பாங்க. ஓகே, 3,000 பேர் பயன்படுத்துற ஒரு சாலையாக இப்போ தரம் உயர்த்தி போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, ஒவ்வொரு வேலையும் நீங்க வந்து கண்காணிப்பீங்களா சார் இந்த மாதிரி? ஆமா, எல்லா வார்டுலயுமே போய் வேலைகள் நடக்கிற இடத்த பொறியாளர்களும் ஆணையாளரும் பார்ப்பாங்க. அது போக தலைவர்களும், இப்போ வார்டு கவுன்சிலர் இருக்காப்ல ரமேஷ், இந்த வார்டோட கவுன்சிலரா இருக்காரு. இந்த எல்லாமே நாங்க அந்தந்த வேலை நடக்கிற இடத்துல அந்த குறைகள் எல்லாம் பார்த்து போய் சொல்லுவோம். ஓகே, அப்படியே சார், உங்களுடைய வார்டுக்கு நகரமன்ற தலைவரா சார் என்னென்ன திட்ட பணிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு? நீங்க என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்கீங்க? நாங்கள் ரோடு, தண்ணி டேங்க் கேட்டிருக்கோம். தண்ணி டேங்க் பண்ணி கொடுத்துருக்காப்புல. இப்போ ரோடு கேட்டிருந்தோம், மெயின் ரோடு பண்ணி கொடுத்துருக்காப்புல. அடுத்து சின்ன சின்ன ரோடுகள் எல்லாம் கேட்டிருக்கோம், வாறுகால் கேட்டிருக்கோம். இந்த நகர்மன்ற கூட்டத்தில் இது மனு கொடுத்துருந்தோம். ரோட்டுக்கு தண்ணி டேங்க் கொடுத்துருந்தோம். இப்போ அதை நிறைவேற்றி தந்திருக்காப்புல. நான் அடுத்து இன்னும் நிறைய கொடுத்துருக்குறோம், அதை நிறைவேற்றணும். மனுவை கொடுத்துருந்தோம், எங்களுக்கு ரோடு கோரிக்கை நிறைவேற்றி தந்திருக்காப்புல. அதுக்கு எங்கள் வார்டு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஓகே சார், இந்த கிணறு அமைக்கும் பணியை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ சுரண்டை நகராட்சிக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வரக்கூடாது காரணத்துக்காண்டி இப்போ நம்முடைய நகராட்சியில் 2 உரை கிணறு, கிட்டத்தட்ட இந்த கிணறு வந்து ஒரு 60 அடி ஆழம் இருக்கும். 60 அடி ஆழம் இருக்கும். ஆனால் ஒரு 10 அடியிலேயே தண்ணி இருக்குல்ல? ஆமாம், தண்ணி இப்போ நல்லா ஊற்று நல்ல சிறப்பான தண்ணியாக இருக்கிறதுனால மேலே இருக்கு. ஒரு 10 அடிக்குள்ளே தண்ணி கிடைக்கு. இந்த கிணறு இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள் சார். இந்த இடம் வந்து அனுமன் நதிக்கரையில், சுரண்டை அருகில் அனுமன் நதிக்கரையில் பகுதியில் ஓரமாக இது பண்ணியிருக்கோம். இந்த சுரண்டையினுடைய வார்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வார்டுக்கு இந்த பகுதியில் உள்ள தண்ணி எடுப்பதற்காண்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கிணறு மூலமா சப்ளை செய்யறதுக்காண்டி ஏற்பாடுகள் செய்திருக்கோம். இன்னொரு கிணறு எங்க சார் அமைக்கும்? இன்னொரு வந்து நாங்க 11வது வார்டு கிழச்சுரண்டை பகுதியில், அந்த பகுதியில் உள்ள ஒரு 10 வார்டுகளுக்கு ரெடி பண்ணி அந்தக்கு ஒரு கிட்டத்தட்ட முடிய போற சூழ்நிலை இருக்கு. இந்த 2 கிணறுகளுமே சுரண்டை நகராட்சிக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை இல்லாம இருப்பதற்காண்டி இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கோம். ஓகே, நகராட்சி சார்பில். சார், ஒரு பெரிய அளவில் நடைபெற்று வர இந்த பணி என்ன, இதை பத்தி சொல்லுங்க சார். இது வந்து சுத்திகரிப்பு நிலையம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், தூய்மை அந்த திட்டத்தில் ஒரு 9.45 கோடிக்கு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்ம சுரண்டை நகராட்சியினுடைய மையப்பகுதியில் வருகிற செம்பக கால்வாய் ஓடையிலிருந்து வர்ற கழிவுநீரை கொண்டு வந்து சுத்திகரிப்பு செய்து அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீரை வந்து விவசாய மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்படுத்திக்கிறோம். இதை சுற்றி விவசாய பகுதி தான். அது மட்டும் இல்லாமல் அதில் வர கழிவுகளை வந்து உரமாக பிரித்து அதே விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காண்டி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஓகேங்க சார். எப்போ இது பயன்பாட்டுக்கு வருங்க சார்? ப்ராஜெக்ட் கூடிய ஒரு 6 மாத காலத்தில் முடிவடைஞ்சிரும். அதுக்கு பிறகு பயன்படுத்தப்படும். சார், இந்த எரிவாயு தகன மேடை அமைக்கும் திட்டம் பற்றி சொல்லுங்க சார். எரிவாயு தகன மேடை கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் ஒரு 150 லட்சம் செலவில் சுரண்டை நகராட்சிக்கு
இப்போ புதுசான பிறகு இந்த நவீன எரிவாயு தகன மேடை வந்திருக்கு. வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு மாத காலத்திற்குள் இது வழிபாட்டுக்கு வரும். சுரண்டை பகுதியில் நகராட்சி ஆன பிறகு இந்த நவீன எரிவாயு இதான் முதல் முறையாக அந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க நிதி. இறுதி சடங்கை வந்து கண்ணியமான முறையில் செய்வதற்காக இதை ஏற்பாடு செய்திருக்கிறது. சார், இவ்வளோ நேரம் சுரண்டை நகரமன்ற தலைவரா, சுரண்டை நகராட்சி மக்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்த திட்டங்கள் குறித்து விளக்குனீங்க. உங்களுடைய இந்த அரசியல் பயணம் சேவை தொடர வாழ்த்துக்கிறோம் சார். நன்றிங்க சார். நியூஸ் 7 சேனல். தற்போது நம்முடைய மாண்புமிகு தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனி நாடன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. நம்முடைய தென்காசி மாவட்டமே விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒரு மாவட்டம், ஒரு செழிப்போடு இருக்கிற மாவட்டம். இந்த தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை, ஒரு வாய்ப்பை மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய முயற்சியில் நீங்கள் இதுவரையும் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து சொல்லுங்கள். தென்காசியை பொறுத்தவரை விவசாய மாவட்டம். விவசாய மாவட்டம்னா சம்பு நதி ராமநதி மேம்பட்ட கால்வாய்னு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை முதலமைச்சர் ஏற்கனவே வந்திருக்கும் போது அறிவித்தார். அறிவிக்கும் போது அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு அது வேலை நடந்துட்டு, அதனால ஒரு 7-8 குளங்கள் ரொம்ப பயனடையும். அங்கே இருக்கின்ற விவசாயிகளும் பயனடைவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சுற்றுப்புற கிராம மக்கள் விவசாயிகள் எல்லா மாநிலத்திற்கும் ஆடு மாடுகள் வளர்ப்பதற்கு, விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் கோழிப்பண்ணை முதற்கொண்டு வளர்ப்பதற்கு தண்ணி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒன்று அதை தயார் பண்ணியிருக்காங்க. அதுபோக மேல்மட்டம் எங்களுக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிதியிலலாம் இந்த பாலம் கட்டலாம், இந்த மாதிரி போக்குவரத்துக்கு தேவையான பாலங்கள், ரோடுகள், இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். பால்வாடிகள், ரேஷன் கடைகள், இதெல்லாம் அந்த 4 வருஷத்தில் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். பாலங்கள்லாம் எல்லாம் விவசாயிகள் போக முடியாமல், இந்த குளத்துலேருந்து போக முடியாமல் சுரண்டைக்கு வந்து தான் நமக்கு சுரண்டை வந்து தான் இந்த வைக்காட்டுக்கு வரணும். இது வழியே போக முடியாது. ஒரு இதை போகிறதுக்காக இந்த பாலத்தை ஒன்றே ரெடி பண்ணி கொடுக்கப்பட்டு இப்போ இந்த பாலம் கட்டி முடித்து பண்ணியிருக்கு. இதில் முதல்வர் ஒரு திட்டம் முதல்ல சொல்லியிருந்தார். கெட்டகுளத்துலேருந்து ஊட்டுமலை வரைக்கும் ஒரு கால்வாய் வெட்டி தரப்படும்னு ஆலங்குளத்தில் வச்சு நாங்கள்லாம் நிற்கும்போது உங்கள் சொன்னதுனால எங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுருக்கோம். ஐயா, வேறு என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சுருக்கீங்க? வேறு நலத்திட்டங்கள் இப்போ எங்கள் நிதிகளில் பாலங்கள், குழந்தைகளுக்கு அங்கன்வாடி, நம்முடைய அரசு நிதிகளில் நாங்கள் இப்போ இது கண்காணிப்பு அலுவலகம் கேட்டப்பட்டு திறப்புலா வைக்கப்பட்டிருக்கிறது. காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், கலெக்டர் ஆஃபீஸ் கெட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் திறப்புலா வைக்க வேண்டிய சூழ்நிலை அந்த சூழ்நிலையில இருக்கிறது. அதுபோல் தண்ணிகள் தட்டுப்பாடு இருப்பதின் பேர் கிணறுகள் எல்லாம் வாங்கப்பட்டு வெட்டப்பட்டு ஓரளவு சரியாக இருந்தாலும் தாமிரபரணி தண்ணி தட்டுப்பாடு இருக்கிறது. அதுக்கு ஒரு 120 கோடி ரூபாய் தென்காசி கேட்கப்பட்டு அந்த நிதி ஒதுக்கி தருவதாக முதலமைச்சர் அவர்கள் பேராட்சி நகராட்சியினுடைய நேரு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோக சுரண்டைக்கும் அந்த மாதிரி அந்த தாமிரபரணி திட்ட தண்ணியில் ஒரு 115 கோடி தருவதாக சொல்லியிருக்காங்க. அவர்கள் இப்போ கேட்டிருக்கப்பட்டிருக்கு, மனு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. உடனே தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக இப்போ இருக்கின்ற திட்டப்படி இனிமேல் எங்களுக்கு முக்கியமான திட்டம் இந்த ஒரு திட்டம் இருக்கு. இப்போ நாம இருக்கிற இடம் நம்ம நிற்கின்ற இடம் தான் முக்கியமான திட்டமானது. எங்களுக்கு பெரிய திட்டமும் இதுதான். இந்த திட்டத்தோட பேர் என்ன? இதனுடைய பயன் என்ன? வெட்டகுளம் இருந்து ஊத்துமலை வரை உள்ள கால்வாய். வெட்டகுளத்திலிருந்து ஊத்துமலை வரைக்கும் கால்வாய் வெட்டப்பட்டால் ஒரு 15-20 கிராமங்கள் பயன்பாட்டுக்கு வரும். ஒரு 7500 ஏக்கர் நிலம் பயிரிடப்படும். பாசன வசதி வரும். அதுபோக மொத்தமாக இருக்கின்ற காடு தரிசு நிலங்கள், சிறுபான்மை சிறு தானியங்கள் பயிரிடுவதற்கு ஏகப்பட்ட இடங்கள் பயனடையும். அதுபோக ஆடு வளர்க்கின்றவர், மாடு வளர்க்கின்றவர், கோழி வளர்க்கின்றவர்களுக்கு போர் போட்டால் தண்ணி கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிற்கு ஒரு சாதகமா இருக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்பை முதல்வர் அவர்கள் பண்ணி தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை இந்த தடவை அவர்கள் பண்ணி தந்தை விட்டால் தர வேண்டும், கண்டிப்பாக தாகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலை இது நிறைவேற்றப்பட்டால் எங்களுடைய தென்காசி மாவட்டம் வளர்ச்சிக்கு முற்றுமும் அடைந்த மாவட்டமாக, ஓரளவு வறட்சியான மாவட்டமாக எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை முக்கியமான திட்டமா நீங்க பாக்குறீங்க. இந்த குளத்திலிருந்து ஒரு 25 நாள் தண்ணி வெளியே போயிருக்கு.
வெளியே போய் 25 நாளும் கடலுக்கு தான் அந்த தண்ணி வேஸ்ட்டாக போயிருக்கு. அந்த கடலுக்கு வேஸ்ட்டாக போகிற தண்ணியை திருப்பி இந்த குளத்துக்கு கொண்டு வந்தால் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இது காமராஜர் காலத்திலே பாண்டியராஜன் என்ற ஒரு எம்எல்ஏ இருந்தார் ஆலங்குளத்தில். அந்த எம்எல்ஏ இந்த சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அதுக்கு நானும் ஒரு 3-4 தடவை பேசிட்டேன். மாண்புமிகு உறுப்பினர் பழனிநாதர். ரெட்டைகுளத்திலிருந்து ஊத்துமலை வரை சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் 4100 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. ரெட்டைகுளம் ஊத்துமலை கால்வாய் வேண்டுமென 1962 பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் அன்றைய ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஊத்துமலை ஜமீன்தார் எஸ் பாண்டியராஜன் எம்எல்ஏ கோரிக்கை வைத்தார். அதன்பின் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தில் 48 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு கடந்த 2006-2011 கலைஞருடைய ஆட்சியில் மீண்டும் இத்திட்டம் புத்துயிர் ஊட்டப்பட்டது. அதன்பின் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தில் கிடப்பில் போடப்பட்டு மீண்டும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களிடம் வைத்துள்ள இக்கோரிக்கை நிறைவேற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் பேசியிருக்கீங்க, தனியாக கோரிக்கை மனம் கொடுத்திருக்கின்றோம். அதனால இது இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும், நிறைவேற்றி தருவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த நம்பித்தால் இந்த காட்டில் இருக்கின்ற 20 ஊரை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஏழை எளிய மக்கள் நம்மோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க. இன்னும் இந்த தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு இந்தந்த திட்டங்கள் எல்லாம் வேணும், இதெல்லாம் நான் சட்டமன்றத்தில் கேட்டு பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் இப்போ எங்களுக்குலாம் சுரண்டைக்கு ஒரு ஆஸ்பத்திரி வரும். ஏன்னா ஒரு ஆஸ்பத்திரி இல்லாமல் தென்காசி போகணும், தென்காசி இல்லைன்னா திருநெல்வேலி தான் போகணும். சரி, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கேட்டிருக்கோம். அதுவோ வெளியே இருக்கிற மக்கள்லாம் சமயத்தில் தென்காசியில் இருந்துட்டு வந்து இறங்கி ஆட்டோவில் தான் ஊருக்கு வராங்க. இங்கே ஒரு டிப்பாக வேணும். ஓகே, போக்குவரத்து பணிமனை ஒன்று வேணும். ஒன்று வந்தால் அந்த தென்காசியில் வந்து இறங்குறதுக்கு எல்லா வாய்ப்புகளும், சென்னைக்கு ஒன்று இடம், எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. சரி, அது எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதையும் கேட்டிருக்கோம். இப்படி நிறையா திட்டங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. இதுகளை நிறைவேற்றி தந்தால் எங்களுடைய ஊர் வளர்ச்சியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அதுபோக நகராட்சி இப்போ மாற்றப்பட்டது சொன்ன நகராட்சி மாற்ற பக்கத்தில் உள்ள இடங்களெல்லாம் சேர்ப்பதாக கூறியிருக்கின்றார்கள். நகராட்சி அப்படி சேர்த்தா நாடு இந்த ஊர் வளர்ச்சியாகிறதுக்கு வாய்ப்பு. ஐயா, இன்னும் என்னென்ன திட்டங்கள் இந்த தொகுதி மக்களுக்காக எந்தெந்த பகுதிகளை செஞ்சிருக்கு? அழகாரியம்மன் கோயில் இருக்குது. ஒரு 7 சமுதாயம் இருக்காது. அந்த 7 சமுதாயத்தை தன் கோயிலுக்கு கீழ் பக்கமாக ஒரு பாலம் வேணும்னு கேட்டாங்க. அந்த பாலம் வந்து ஒரு பாலத்தை போட்டு இப்பொழுது கொண்டாந்து அந்த வாடியூர் சொல்கிற பாதையில் கொண்டாந்து இசைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கு. அந்த பாலம் ஏற்கனவே குறுகலாக போட்டாங்க, இப்போ அகலமாக விரித்து போடுது. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செய்து துண்டிக்கப்பட்ட பாதைகள்லாம் இப்போ அந்த பாதை நம்ம சைக்கிள் தள்ளிட்டு வராருன்னா இந்த பதில் இங்கே வர முடியாது, அவங்க அங்கூடி தான் வரணும். அதெல்லாம் போகிறதுக்கு ஆமாம், அதெல்லாம் விவசாயிகளே போகணுங்கிறத அந்த பாலத்தான் உடனே போட்டு. ஏன்னா நம்ம ஒரு விவசாயிங்கனால விவசாயிகளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அந்த பாலங்கள்லாம் அதை உணர்ந்த ஒரு விவசாயிகளோட தேவையை உணர்ந்துருக்கீங்க, போட்டு பண்ணி கொடுத்தது. இப்போ அந்த நோக்கத்தில் தான் இந்த கால்வாயையும் நம்ம விவசாயத்திற்கு என்ன வேண்டும், இதை செய்தால் இது சீரும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுத்த பிரயாசப்பட்டு. ஓகே, உங்களுடைய மக்கள் சேவை தொடர வாழ்த்துக்கள்.